மூலம் வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பில் ஒரு 20%, 12ஆம் வகுப்பில் 30%, டிஎம்எல்டி டிப்ளமோ பாடப்பிரிவில் 50% எடுத்த மார்க்கினை கணக்கினை கொண்டு அதில் ஆல்மோஸ்ட் டாப்பர் தமிழக அளவில் யார் அதிக மதிப்பெண்கள் பெற்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பணி நியமன ஆணை வழங்குவோம், மற்றவர்களை நாங்கள் நிராகரிப்போம் என்று அரசு திட்டவட்டமாக கூறுகிறது. இது மிகவும் வருத்தக்கூடிய விஷயம், பெரும் ஏமாற்றத்தை சந்தித்துள்ளோம். இதனால் எங்களுக்கு பெரும் பின்னடைவு. ஏனென்றால் கடந்த 15 வருடங்களாக படித்து சீனியாரிட்டி அடிப்படையில் பார்த்துக் கொண்டிருந்தோம். எங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பாளர்களுக்கு மூலம் பணி நியமனம் வழங்காமல் அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்தது. அதாவது அரசாணை 403 ஒரு கொள்கை முடிவு எடுத்தது. அந்த அரசாணை 403 படி மதிப்பெண் அடிப்படையில் முறையில் மட்டுமே உங்களுக்கு பணியிடம் வழங்குவோம், மற்ற ப்ரியாரிட்டி எதுவும் கிடையாது என்று எங்களை அரசு காக்க வைத்தது. இதனால் பெரும் ஏமாற்றம் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வெயிட்டேஜ் முறை நிரப்பினால் இப்பொழுது, அதாவது கொரோனா காலத்தில் படித்த அந்த சமச்சீர் கல்விக்கு பயின்று முன்னவர்களும் சமச்சீர் கல்விக்கு அப்புறம் உள்ளவர்களும் பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளோம். சமச்சீர் கல்விக்கு அப்புறம் பாடப்பிரிவில் மார்க் அதிகமாக கொடுக்குறாங்க. சமச்சீர் கல்விக்கு முன் திட்டத்தில் படித்தவர்களுக்கு மார்க் மிக மிக குறைவு. ஆனால் அரசு இப்பொழுது ஒரு தகுதியை நிர்ணயிக்கும் போது உள்ள கட் ஆஃப் மார்க் பார்த்தோம்னா, அப்போ நம்ம படித்த காலகட்டத்தில் எம்பிபிஎஸ் பாடப்பிரிவு படிக்கிறோம். நாங்கள் ஏன் லேப் டெக்னீஷியன் வரப்போகிறோம்? நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தகுதி நிர்ணயம் எங்களுக்கு அந்த மார்க் தான் நம்ம எம்பிபிஎஸ் படிச்சிருப்போம், லேப் டெக்னீஷியன் படிக்க வச்சிருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி அந்த கட் ஆஃப் நிர்ணயம் பண்ணும்போது இப்போ சமீப காலமாக படித்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்குமே தவிர 10-12 காலமாக அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த ஒரு பணி நியமனமும் வழங்கப்படாது. ஒரு நோட்டிஃபிகேஷனை நம்ம அப்ளை பண்ணணும்னா எங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. ஏன் அப்படின்னா, கடந்த காலத்தில் 2016 நோட்டிஃபிகேஷன்லேயே நாங்களாம் நிராகரிக்கப்பட்டோம். இது விஷயமா அரசின் முதன்மை செயலாளர், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், அப்புறம் உயர்திரு செயலாளர் அவர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியும் செய்வோம் வாங்க